மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மே 31ஆம் தேதிக்குரிய, அதாவது மாதத்தின் கடைசி நாளுக்குரிய முக்கியமான நடப்பு செய்திகள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கு நடப்பு செய்திகள் மே 31ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினத்திற்கான தலைப்பு செய்திகள். அருமையான செய்தி ஒவ்வொரு நாளும் வழங்கிட்டு இருக்கிறோம், நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் தலைப்பு செய்தி, இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதி யார்? அந்த செய்தியை பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவிற்கு புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அது தொடர்பான இந்திய அரசும் சட்டப்பிரிவு 164 அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூ கிளான் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டு ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்குது. ஏன் நியூஸில் வந்திருக்குது, என்ன யூஸ் அப்படிங்கிற பார்த்துட்டு இரண்டு முக்கியமான மொபைல் செயலிகளை பார்க்க போகிறோம். ஒன்று டிஜி யாத்ரா மொபைல் செயலி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமாதான் தீதி மொபைல் செயலி. ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் அடிக்கடி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதனைத் தொடர்ந்து இறுதியாக நம்ம பார்க்க போகிறது இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். மக்களே ரிவிஷன் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு. சரியா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு சூப்பரான ஒரு செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதி. தலைமை தளபதிக்கு எப்பவுமே டைட்டில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிரல். சரியா? இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் மே 31, 2026 என்று தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இதுக்கு முன்னாடி சரிங்களா, இந்திய கடற்படையின் தலைமை தளபதியாக இருந்தவர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி அவர்கள். சரியா? தினேஷ் திரிபாதி அவர்கள் 26வது தலைமை தளபதி. தற்போது புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் 27வது தலைமை தளபதி என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இந்திய கடற்படை தினம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் 4, மறந்துடாதீங்க. சரிங்களா? டிசம்பர் 4 எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1971 அந்த டைமில் இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டு வங்கதேசம் நாடு உருவானது. அந்த போரின் போது பாகிஸ்தானுக்கு சொந்தமான போர்க்கப்பல்களை இந்திய கடற்படை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தினாங்க. அந்த டேட்டு தான் டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினம், மறந்துடாதீங்க. இந்த பதிவில் மறக்காமல் ஞாபகிக்க வேண்டிய விஷயம், இந்திய கடற்படையின் புதிய மற்றும் 27வது தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள், மறந்துடாதீங்க. அடுத்த செய்தி போலாமா? கர்நாடகாவின் புதிய முதலமைச்சர். சரியா? கர்நாடகாவில் ஒரு அரசியல் மாற்றம். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக DK சிவகுமார் அவர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர் ஜூன் 3ஆம் தேதி 2026 அன்று கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக முறைப்படி பதவியேற்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவர் திரு சித்தராமையா அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணதுனால தான் புதிய முதலமைச்சராக யார் வரப்போகிறாங்க? சிவகுமார் அவர்கள். சரிங்களா? ஓகே. கர்நாடக மாநிலத்தின் தற்போதைய ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவர்சந்த் கெலாட் அவர்கள், மறந்துடாதீங்க. சரிங்களா? தாவர்சந்த் கெலாட் அவர்கள். சரிங்களா? ஒரு முக்கியமான ஆர்டிகல் இதில் நம்ம பார்க்க போகிறோம், பாருங்கள். ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அவர்கள் பிறப்பித்துள்ள உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 164 அதன்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி, அதாவது ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கர்நாடகாவின் ஆளுநராக என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் சித்தராமையா வழங்கிய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அவரது தலைமையில் அமைந்திருந்த அமைச்சரவையை உடனடியாக நான் கலைக்கிறேன். எதை பயன்படுத்தி? 164 அதை பயன்படுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதற்கான மாற்று ஏற்பாடு, அதாவது அடுத்த முதலமைச்சர் வரும் வரைக்கும் சித்தராமையா அவர்களே முதலமைச்சராக தொடர்வார் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூன் 3ஆம் தேதி பதவியேற்பிற்கு பிறகு சிவகுமார் அவர்கள் புதிய முதலமைச்சராக வரப்போறாங்க. சரிங்களா? 164 மறந்துடக்கூடாது. கர்நாடகாவின் ஆளுநர் முதலமைச்சரால் யாருங்கிறதையும் மறந்துடாது. அடுத்த செய்தி போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி பாருங்க. நியூ கிளான் ராக்கெட். சரியா? அமேசானோட ஃபவுண்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெஃப் பெசோஸ். சரியா? அவருடைய அந்த விண்வெளி நிறுவனத்தின் பெயர் ப்ளூ ஆரிஜின். சரியா? ஸ்பேஸ் எக்ஸ் என்பது யாருக்கு சொந்தமானது? எலான் மஸ்க்கு சொந்தமானது. அது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு முக்கியமானது. அதே அமெரிக்காவில் அமேசான் நிறுவனத்தின் ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ் அவருக்கு சொந்தமான ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. சரி, ஒரு ஸ்பேஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தை. அதோட பேர் தான் ப்ளூ ஆரிஜின். இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு பிரம்மாண்ட ராக்கெட்டோட பேர் தான் நியூ கிளன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட். சரிங்களா? இந்த ராக்கெட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிறைய திட்டங்களுக்கு பயன்படுத்த போகிறாங்க. இதற்காக சோதனை முறையில் லைட்டாக இயக்கி பார்த்தாங்க. அப்போ அப்படி சோதனை ஓட்டம் பண்ணும்போது அந்த ராக்கெட்டானது வெடிச்சு சிதறி போச்சு. இதுதான் நியூஸில் வந்திருக்கு. இந்த சோதனை நடைபெற்ற இடம் அமெரிக்காவில் அமைந்துள்ள புளோரிடா மாகாணம். அங்கே இருக்கிற இந்த கேப் கனரவல் அப்படிங்கிற ஏவுதளம் ஸ்பேஸ் சென்டரில் தான் இந்த டெஸ்ட் நடத்தியிருக்கிறாங்க. சரியா? இது எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட இருந்தது அப்படிங்கிறத பாருங்க. அமேசான் நிறுவனம் சரியா தனக்கு சொந்தமாக ஒரு இணைய சேவை தொடங்க போறேன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு வச்ச பேர் லியோ வரணும். லியோ சரியா? இந்த லியோ இணைய சேவைக்காக 3200 செயற்கைக்கோள்களை
நாங்கள் வந்து விண்ணில் செலுத்த போகிற சொல்லியிருந்தாங்க. அதில் பாதி கிட்டத்தட்ட ஒரு 1600 செயற்கைக்கோள்களை எந்த ராக்கெட் மூலம், இந்த நியூ கிளவுன் அப்படிங்கிற ராக்கெட் மூலம் தான் ஏவ போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. நம்பி இருந்தாங்க. சோதனை வந்து இப்போ ஃபெயிலியர் இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நமக்கு தெரிய வேண்டியது நியூ கிளவுன், ப்ளூ ஆரிஜின், அமேசான். சரி, அந்த டோரா ப்ரோக்ராமில் சொன்ன மாதிரிலாம் காடு மலை ஏதோ சொன்னாங்களோ அது மாதிரி இருக்குது. கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஆண்டு இறுதியில் இந்த ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் சரியா முதல் ப்ளூ மூன் லேண்டரையும், சரியா ப்ளூ மூன் லேண்டர், மூணில் லேண்டர் வந்து அனுப்ப போகிற சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 2028ஆம் ஆண்டில் ஆர்டமிஸ் 4 திட்டத்திற்காக, நாசாவோட ஆர்டமிஸ் 4 திட்டத்திற்கு முன்னதாக நாசாவின் 2 ரோவர்கள் உலாவி கருவிகளை நிலாவிற்கு கொண்டு செல்லவும் இதே நியூ கிளவுன் ராக்கெட் தான் பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இனிமேல் என்ன நடக்கும்போது தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமானது ஒவ்வொரு ப்ராசஸையும் தெரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோ. சரியாமா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான 2 செயலிகளை பார்க்க போகிறோம். அதில் முதல் முக்கியமான மொபைல் செயலி டிஜி யாத்ரா அப்படிங்கிற செயலி. டிஜி யாத்ரா செயலி மத்திய அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் டிசம்பர் 1, 2022. சரிங்களா? இந்த சேவையை தொடங்கியது யார் பார்த்தீங்கன்னா மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம். சரியா? இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இட் யூசஸ் ஃபேஷியல் ரெகக்னேஷன் டெக்னாலஜி டு ப்ரொவைட் பேப்பர்லெஸ், கான்டாக்ட்லெஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? எந்த ஒரு முக அடையாளமும் தேவையில்லை. சரி, நேரில் வாங்க உங்கள் முகத்தை பார்க்கணும் அந்த மாதிரி இல்லாமல், சரியா பேப்பர் காகிதமற்ற முறையில், ஓகேவா? அதே மாதிரி தொடர்பு இல்லாமல், அந்த கான்டாக்ட்லெஸ் இல்லாமல் நேராக வாங்க பக்கத்தில் இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்கள் முகத்தையே ஜூம் பண்ணி கரெக்டாக யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த விமான நிலையத்துக்குள்ள பயணிகளுக்கான அந்த காத்திருக்கும் நேரத்தை குறைப்பதற்காக தான் இந்த டிஜி யாத்ரா செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது டிசம்பர் 1, 2022. சரியா? வரிசையில் நின்று நான் தான் இந்த பாஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி காட்டிக்க வேண்டியதில்லை. என்ட்ரன்ஸில் சரி அந்த போர்டிங் பாஸ் இல்லாமலேயே அந்த விமான நிலையத்துக்குள்ளே வரும்போது உங்கள் முகத்தை அடையாளம் கண்டு உங்களை ஈஸியாக பெர்மிஷன் கொடுத்துருவாங்க, நீ உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் நேரம் மிச்சப்படுத்தப்படும் இந்த டிஜி யாத்ரா மூலமாக. சரியா? இதுக்கு முன்னாடி 38 விமான நிலையங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இனிமே மேலும் ஒரு 27 விமான நிலையங்களில் இந்த சேவை பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு இது வந்து நியூஸில் வந்திருக்கு. அடுத்தபடியாக ஒரு புதுசாக ஒரு மொபைல் செயலி இன்னைக்கு நியூஸில் வந்திருக்கு பாருங்க. சமாதான் தீதி அப்படிங்கிற ஒரு மொபைல் செயலி. எதுக்குன்னு சொல்லி பாருங்க, அரசு துறைகள் மீதான குறைகள், சரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு குறைகள் இருந்ததுன்னா எளிதாக அதை பொதுமக்களை தெரிவிப்பதற்கு இந்திய அரசானது ஒரு செயற்கை நுண்ணறிவு வசதியுடன் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு மொபைல் செயலி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது பேர் தான் சமாதான் தீதி என்ற ஒரு சாட்பாட். சரியா? ஒரு மொபைல் செயலி. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்த சமாதான் தீதி என்ற பெயர் கொண்ட இந்த தளத்தினை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது பாஷினி என்ற செயலின் உதவியுடன் சொந்த மொழியிலேயே, சரியா தாய்மொழியிலேயே புகார்களை தெரிவிக்க முடியும். என்ன செயலி? பாஷினி செயலி உதவியுடன் சமாதான் தீதி செயலி மூலமாக, சாட்பாட் மூலமாக அரசு துறைகள் மீதான குறைகளை பொதுமக்கள் ஈஸியாக வழங்குவதற்கான ஒரு செயலி. மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட், சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், நான் சொல்லலை, உங்களுக்கு தெரியும் அநேகமாக. இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதி யார்? தேர்ட் கொஸ்டின். இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 164 அதில் பிரிவு 1 எதனுடன் தொடர்புடையது? 4வது கேள்வி, அமேசான் நிறுவனம் உருவாக்கியுள்ள விண்வெளி ஆராய்ச்சி அந்த நிறுவனத்தின் பெயர் என்ன? 4th கொஸ்டின், டிஜி யாத்ரா செயலி எப்போது தொடங்கப்பட்டது? அதோட யூஸ் என்னங்கிறது சேர்த்து சொன்னால் சிறப்பாக இருக்கும். 6வது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, சமாதான் தீதி செயலி எதனுடன் தொடர்புடையது? அதோடைய பயன் என்ன அப்படிங்கிறத கிளியராக வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம ஹார்ட் ஒர்க்கு நோட்ஸு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நம்ம கொடுக்குற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு செல்ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ பார்த்துக்கோங்க. மறக்காமல் மக்களே உண்மையிலே பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நடப்பு செய்திகளை நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக கேட்குற கேள்விகளுக்கு மறக்காமல் கமெண்டில் பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.